என் தங்கமே, நேற்று இரவு உன்னுடைய இல்லத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்காக ஒரு நபர் வந்திருந்தார். கருப்பன் கொண்டு வந்த இந்த வாக்கினை அலட்சியப்படுத்தாமல் வந்தது யார், என்ன செய்தார்கள், உன் இல்லத்தில் என்ன நடந்தது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாள், பஞ்சமியினுடைய இரவு. இந்த நேரத்தில் உன் இல்லத்திற்கு யார் வந்திருக்க முடியும்? என் பிள்ளையே, உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்களா, அல்லது உனக்கு நன்மைகளை செய்ய வந்தவர்களா? இதையெல்லாம் இந்த கருப்பன் தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகுதான் இப்பொழுது உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த கருப்பனை தேடி வருவதனால் அப்பன் எப்பொழுதுமே உனக்கு காவலாக உன் இல்லத்தில் நிற்கின்றேன். நான் ஒருபொழுதும் எங்கும் செல்வதில்லை. என் பிள்ளையே, எல்லை காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த கருப்பன் உன்னையும் தேடி உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய அன்பு என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உனக்கும் தனியாக என்னை காவலுக்கு நிற்க வைத்து விட்டது. ஏனென்றால் என் பிள்ளைக்கு மட்டும் பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை. அதை இல்லை என்று இந்த கருப்பன் மறுத்துவிட முடியாது. சுற்றி வருகின்ற எதிரிகளும் சுற்றி நிற்கின்ற துரோகங்களும் உனக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய், சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய், எல்லாமும் மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் தந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கத்தானே செய்யும். அடுத்தவர்களுக்கு நல்லதை நினைத்து விட்டோம் அல்லது நாம் நல்லதை செய்கிறோம் என்றாலே நமக்கு எதிரிகளும் துரோகிகளும் உடனடியாக வந்து விடுவார்கள். இவர்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் அதிகமாக நிற்பார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ எப்பொழுதோ புரிந்து கொண்டாய். இந்த கருப்பன் சொல்லித்தான் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனாலும் என் பிள்ளை, சில விஷயங்கள் உனக்கு தெரியாது. நீ இல்லத்திற்குள் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பாய். உன் இல்லத்திற்கு வெளியே நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் இன்று இந்த கருப்பன் நேற்றைய இரவில் என்ன நடந்தது என்பதனை சொல்கின்றேன். என் பிள்ளை, நீ கவனமாக ஒரு முறை கேள். ஏனென்றால் இதை நீ தெரிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உன்னை பயமுறுத்தவோ அல்லது இது போன்ற விஷயங்களை சொல்லி உன் மனதை காயப்படுத்தவோ நான் நினைக்கவில்லை. என் குழந்தைக்கு இது தெரிந்திருந்தால்தான் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது புரியும். இல்லை என்றால் ஏதோ பிறந்தோம் ஏனோ வாழ்ந்தோம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். தெய்வம் வருகிறதா, இல்லை தீய சக்திகள் உன் இல்லத்திற்கு வருகிறதா என்று கூட தெரியாமல் நீ அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். சில நாட்களில் இரவு நேரத்தில் சட்டென்று விழிப்பு வந்து படபடப்போடு உறங்கச் செல்கின்றாய் அல்லவா? அந்த நேரங்களில் எல்லாம் சில நேரம் உனக்கு உறக்கமே வருவதில்லை. எதை கண்டு நாம் பயந்தோம், எதற்காக நம் மனது இப்படி துடிதுடிக்கின்றது என்று சொல்லி உன்னுடைய மனது வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். சில நேரங்களில் படபடப்பு ஏற்பட்டாலுமே சற்றென்று தண்ணீரை குடித்தவுடன் நீ தூங்கி விடுவாய். என் பிள்ளையே, படபடப்பு ஏற்பட்டு மனது உன்னை தூங்க விடாமல் செய்கிறது என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி ஏதோ தீய சக்தியின் நடமாட்டம் இருக்கிறது என்பது உண்மை. அதை இல்லை என்று இந்த கருப்பன் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் நீ விழித்த பிறகு தண்ணீரை பருகிவிட்டு உறங்கிவிட்டாய் என்றால் நிச்சயமாக அங்கே நல்ல சக்தியினுடைய நடமாட்டம்தான் இருந்தது என்று பொருளாகும். என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இந்த கருப்பனுக்கு அதிகமாக இருப்பதனால் தீய சக்திகள் எது வந்தாலும் உன் இல்லத்திற்குள் நான் நுழைய விடுவது கிடையாது. ஒருவேளை சற்று அதிபயங்கரமான தீய சக்திகள் உன் இல்லத்திற்கு வந்தாலுமே பல போராட்டங்களை நடத்தி நான் நிச்சயமாக அதனை அங்கிருந்து விரட்டி அடித்து விடுவேன்.
ஒருபொழுதும் உன் இல்லத்திற்குள் நான் நுழைய விட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இத்தனைக்கு பிறகும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அது இந்த கருப்பனால் நடத்தி கொடுக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயல்லவா? என் பிள்ளையே, நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வந்தது யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய். என் தங்கமே, ஒருவர் அல்ல, நேற்று உன் இல்லத்திற்கு வந்தது 2 பேர். இவர்கள் 2 பேரையும் கண்டவுடன் தான் எனக்கே மனதிற்கு ஒரு நிம்மதி பிறந்தது. நிச்சயமாக உனக்கு நான் மட்டுமல்ல, இவர்களும் துணையாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். துணையாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்தது தெய்வங்கள்தான். அது யாரெல்லாம் என்று யோசிக்கின்றாயல்லவா? அப்பா, சொல்லிவிடுங்கள் அப்பா, யார் என்று சொன்னால் எனக்கு மனதிற்கு நிம்மதியாக இருக்கும் என்று யோசிக்கின்ற என் பிள்ளையை, இதோ உன் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன். நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். என் பிள்ளையே, நீ எதிர்பார்க்காத ஒருவர் உன் இல்லத்திற்கு வந்திருந்தார். யார் தெரியுமா? நேற்று உன் இல்லத்திற்கு வந்தது வராகி அம்மன். நீ வராகி அம்மனை வணங்கியதும் அவர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டதும் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் மீது நீ நம்பிக்கை வைத்து அவர்களால் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்ற நேரத்தில் நேற்று ஆடி வெள்ளிக்கிழமையில் வள்ளர் பிறை பஞ்சமி திதியில் உன் இல்லத்திற்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார். உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு நல்ல எதிர்காலத்தில் இவர்களினுடைய உதவி மிக பெரியதாக இருக்கப் போகின்றது. நேற்று இரவே உன் இல்லத்தில் பல மாற்றங்களை அவர்கள் செய்துவிட்டார்கள். நீ அவர்களிடத்தில் என்ன கேட்டாயோ அந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க அவர்கள் இப்பொழுது சரியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று அவர்களிடத்தில் நீ கேட்டது நீ நினைவில் வைத்திருந்தால் சற்று சிந்தித்துப் பார். நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, நேற்று உன் இல்லத்திற்கு வந்தது உன்னுடைய குலதெய்வமும் தான். ஆடி வெள்ளிக்கிழமை வளர்பிறை என்பதனால் அவர்களும் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மனம் நிறைய நிச்சயமாக என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை எல்லாம் நான் ஒரு கை பார்ப்பேன் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன் இல்லத்திற்குள் வந்தார்கள். என் பிள்ளையை, உன்னுடைய இல்லத்திற்கு இவர்கள் வந்ததற்கு பிறகு நன்மைகள் நடக்குமா, தீமைகள் நடக்குமா என்று சற்று சிந்தித்துப்பார். ஏன் தெரியுமா? தெய்வம் உன் அருகில் வந்துவிட்டது என்றால் சோதனைகள் அதிகமாக இருக்கும். சோதனைகளின் முடிவில்தான் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதனை பல முறை சொல்லி இருக்கின்றேன். சோதனைகள் வந்துவிட்டது என்பதற்காக பயந்து விடாதே. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துவிட்டது என்பதற்காக மிரண்டு விடாதே. எல்லாவற்றையும் உன் தெய்வங்கள் உன்னோடு இருந்து கவனிக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது. அதனால் என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த வாக்கின்படி முதலில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதாவது எந்த ஒரு விஷயம் உனக்கு வாழ்க்கையில் உச்சத்தை தொட வேண்டுமோ அந்த விஷயத்தில் பிரச்சனைகள் சட்டென்று வரத்தான் செய்யும். திடீரென்று நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உனக்கான நல்லது உன் கண்முன்னே நடந்துவிடும். இதையெல்லாம் என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. இந்த கருப்பன் உன்னோடு உனக்கு காவலாக நிற்கிறேன் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டாயல்லவா? நீ ஒவ்வொரு நாட்களிலும் தெய்வங்களுக்கென்று உரிய நாட்களில் அவர்களை வணங்கும் பொழுது அவர்கள் உன் இல்லத்தை தேடி வருகிறார்கள் என்பது உண்மை. உனக்குத்தான் இது அறியவில்லையே தவிர அவர்கள் வருவதை நான் கண்டதனால்தான் இன்று உனக்கு சத்தியத்தினை தருந்து கொண்டிருக்கின்றேன். நான் தருகின்ற சத்திய வாக்கினை நம்பினால் உனக்கு நல்லது. நம்பவில்லை என்றால் நீ தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று அர்த்தம். என் பிள்ளையை, ஏன் தெரியுமா? தெய்வங்களின் மீது நம்பிக்கை வைத்து வணங்கிவிட்டால் அவர்கள் உன் இல்லத்திற்கு நிச்சயம் வருவார்கள். நான் வருகிறார்கள் என்று சொன்ன பிறகும் அதை நம்பவில்லை என்றால் அது உன்னுடைய தவறுதானே. அதைத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, கஷ்டகாலங்கள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இன்னும்
இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையாக உனக்கு மாறப்போகின்றது. யார் உன்னிடத்தில் வந்து என்ன சொன்னாலும் அதற்காக என் பிள்ளை நீ மனம் வருந்தாமல் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை விடுத்து கருப்பனின் ஆசிகளோடு நாம் நல்லபடியாக வாழ்வோம் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டிருந்தால் போதும். என்றும் இந்த அப்பன் உன்னை நல்வழிப்படுத்துவேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.